இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த வீடியோவில் இருக்க அந்த பாம் பிளாஸ்ட் எஃபெக்ட் நிறைய பேர் மேக் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. நானும் வந்து டியூட்டோரியல் மேக் பண்ணியிருக்கேன். அதோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லணும். கண்டிப்பாக ஓரளவுக்காச்சும் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூடியூப்ல போயிட்டு ஒரு பிளாஸ்ட் ஸ்க்ரீன் ஸ்கின் எஃபெக்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்ம வந்து பயோவில் இருக்க ப்ளாட்காஸ்ட் சேனல் யூடியூப்ல பார்க்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி டவுன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்காக அதே வீடியோவில் இருக்க இந்த சீனை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சீனை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீக்ரியேட் பண்ணலாம். ரொம்பவே சிம்பிள் தான். இந்த சீனில் நம்ம ஒரு ஜம்ப் பண்ணுற சீனை மட்டும் ஸ்லோமோ பண்ணும். அதுக்காக அந்த இடத்த மட்டும் ஸ்பிட் பண்ணிட்டு அது மேலே கிளிக் பண்ணி நான் ஸ்லோமோ பண்ணிக்கிறேன். ஸ்லோமோ பண்ணுறது எப்படின்னு தெரியலனா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸை செக் பண்ணுங்க. டெடிகேட்டடாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸ்லோமோ பண்ணதுக்கப்புறம் அந்த கிளிப்பை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கிளிப் மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கட் அவுட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிரும். இப்போ அதே கிளிப்பை கிளிக் பண்ணிட்டு கீழே ஓவர்லே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் மெயின் கிளிப் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஓவர்லேவை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய கிரீன் ஸ்கிரீன் வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிரீன் ஸ்கிரீன் ரிமூவ் பண்ணுறதுக்கு கீழே கட் அவுட் குள்ள போயிட்டு குரோமா கீ கொடுத்துருப்பாங்க. அதில் வேற ஒரு சர்க்கிள் வரும் உள்ள போனதையுமே அதை பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் மேலே வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா டென்சிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கிரீன் ஸ்கிரீன் ரிமூவ் ஆயிரும். இப்போ நீங்கள் அந்த சப்ஜெக்ட் மேலே வச்சு ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கிரீன் ஸ்கிரீன் ரெண்டு சென்டரில் டைம் லைனை வச்சுட்டு அந்த கிரீன் ஸ்கிரீன் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பிட் கொடுத்துருப்பாங்க. ஸ்பிட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லேயர்னு இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் கிளிப் இருக்கும் இல்லையா, ஸ்பிட் பண்ணதில் ஃபர்ஸ்ட் கிளிப்பை கிளிக் பண்ணிட்டு லேயர் கொடுத்துட்டு 1 அப்படிங்கிற பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி வெடிச்சு அப்படியே அவர் மூடி ஃபுல்லாக வர மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அதோட அவுட்புட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு இது கூடவே நீங்கள் சவுண்ட் எஃபெக்ட் ப்ளஸ் ஒரு ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணீங்க அப்படின்னா பார்க்க ரியலிஸ்டிக்காக இருக்கும்.